வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ வரலக்ஷ்மி நோன்பு, விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே கொழுக்கட்டை பண்ணுறது வழக்கம் உண்டு. அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமையிலையும் நிறைய பேர் கொழுக்கட்டை பண்ணுவாள். இந்த கொழுக்கட்டையோட மேல் மாவு நிறைய பேருக்கு அதாவது பண்ணி ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சாயங்காலம் பார்த்தோம்னா எல்லாம் வெடி போட்டுட்டு அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த பூர்ணமெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த மேல் மாவு வெடிச்சு போய்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் இப்போ நாம் பண்ண போகிற இந்த மாதிரியான இதில் பண்ணினா இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், வெடிக்காது அவ்வளோ தூரம். நிறைய நாழி அப்படியே ஃபுல்லாக கொழுக்கட்டையாகவே இருக்கும், வெடிச்சு போகாத இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பச்சரிசி, மாவு பச்சரிசி. இதை நான் ஒரு 2 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ நாளைக்கு கூட வேணும்னு அவசியம் இல்லை. கொழுக்கட்டை பண்ணுற அன்றைக்கா 2 மணி நேரம் ஊற வைக்கணுமா மம்மி அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் இதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு பாக்கி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா இதை கொழுக்கட்டை இதை அரைச்சேன்னா சரியாக இருக்கும். இது நான் இப்போ 1 கப் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு 2 ஹவர்ஸாக ஊறுறது நான் ஹானஸ்டாக சொல்லிவிட்டேன். நீங்கள் 1 ஹவராவது ஊற வைங்க மினிமம். நம்ம இது மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இதில் ஆல்ரெடி இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதோட முதல்ல அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குருணை இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் அரைக்கலாம். அதை இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதில் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுப்போம். இந்த மாதிரி ஒரு சலடை எடுத்து இந்த குருணை எதுவும் இருந்துடக்கூடாது, அதுக்கு தான் மிக்சியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தெல்லாம் அடியில் உங்களுக்கு கொஞ்சோண்டு தான் தெரியும், நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிடுது. இப்போ இதில் இந்த மேல் மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். நல்லெண்ணெய் ஒரு 1 டீஸ்பூன் விடலாம். இது நாள் வரைக்கும் நம்ம அடுப்பை பற்ற வைக்கலை, இப்போ தான் பற்ற வைக்கிறோம். இது இவ்வளோ தண்ணியாக இருக்குது தெரியுறதா உங்களுக்கு? ஆனால் நல்லா இது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இந்த மேல் மாவு உங்களுக்கு பதம் தெரியும் இல்லையா? நான் காமிக்கிறேன். இப்போது இப்படி கலரிண்டே இருங்கோ, அதாவே கலர் மாதிரி அழகாக கெட்டியாகிடும். இதுக்கெல்லாம் பக்ஷணத்துக்கு, கொழுக்கட்டைக்கு இதுக்கெல்லாம் கடையில் அதாவது மாவு பச்சரிசின்னு கிடைக்கும், அரிசி மண்டியிலலாம் கிடைக்கும் மாவு பச்சரிசின்னு. அது வாங்கி பண்ணினேன்னா ரொம்ப நன்னாவே வரும். அதுமாரி வரலக்ஷ்மி நோன்புக்கு எல்லோரும் கேட்பேன். எங்கள் ஆற்றுல வழக்கம் கிடையாது, அதனால் நம்ம எப்படி பண்ணுறது என்னன்னு எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. ஆனால் ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை அண்ட் சொல்கிற மாதிரி அப்பம், வடை, பருப்பு பாயசம் இதெல்லாம் தான் பண்ணுவாள். வடைனா உளுந்து வடை. நம்மளோட சேனல்லையே கூட அதெல்லாம் இருக்குது. அப்பம் எப்படி பண்ணுறது அண்ட் வடை, மெது வடை எப்படி அரைச்சி பண்ணுறது எல்லாமே இருக்குது. கைவிடாமல் எதை கலர் என்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியறது அவங்களுக்கு சேர்ந்து வருது பாருங்க. அடுப்பு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சின்னதாகவே வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ தண்ணியாக விட்டுருந்தோம், இது எப்படி கெட்டியாக எடுத்து பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடலாம். இது ஆறுன அப்புறமா இது நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டில் போட்டு
இதை பிசைஞ்சு நல்லெண்ணெயை விட்டு சொப்பு பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். இது ஆயிடுத்துன்றதுக்கு கையில் இப்படி ஒட்டவே ஒட்டாது, நல்ல விண்ணுன்னு இருக்கும் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும். ஸோ இது நம்ம ஆறுனதும் தட்டில் போட்டு பிசைஞ்சதே காமிக்கிறேன். இது சுடுறது தான். இது ஆக்சுவலி ஆறின அப்புறமா நீங்கள்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. இது நம்ம எவ்வளோக்கெவ்வளோ இதுவாக பிசைகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ இந்த கப் வந்து நல்ல சாஃப்டாக நல்ல இதுவாக வரும். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட எண்ணெய், நல்லெண்ணெய் தான் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் கொழுக்கட்டையெல்லாம். கையில் தொடுறதுக்கே இந்த மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதை பதப்படுத்தின மாவு அப்படின்னு சொன்னேன்னா அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை துணியில் உணர்த்திட்டு அது ஓரளவுக்கு நல்லா காஞ்சு கொஞ்சம் பிடிச்சா லைட்டாக ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கிற மாவை எடுத்து அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அது மிக்சியில் போட்டு அதை அரைச்சி அதை சலித்து அது பண்ணுறது உங்களுக்கெல்லாம் நிறைய வேலையாக இருக்கும், நிறைய கஷ்டமாக இருக்கும். ஸோ கடையிலேருந்து வாங்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவாள்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா இது ரொம்ப ரொம்ப நன்னா வரும். பதப்படுத்தின மாவை விடவே இந்த மாதிரி இதை பண்ணுறது ரொம்ப நல்லதாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சிரமமே படலை, ஜஸ்ட் இப்படியே அமுத்துறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நல்லா எதுவும் கட்டி இல்லாமல் இல்லாத கைக்கும் நல்லா அந்த சாஃப்டாக சப்பாத்தி மாவை விட சாஃப்டாக ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுட்டுருங்கோ. ஸோ இப்போ மேல் மாவு ரெடி ஆகிடுது. நல்லெண்ணெய் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இது கையில் ரெண்டுத்துலேயும் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. தெரியறது இல்லையா? அந்த மாதிரி எதுவும் கிராக்ஸே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள் ரவுண்டாக. இந்த இதில் நல்லெண்ணெயும் பிடிச்சிட்டு இந்த கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, இதை இதுக்குள்ளே கொடுங்க. எவ்வளோ மெல்லிசாக எவ்வளோ பெருசாக வந்திருக்கு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சுட்டு நம்ம அப்படியே மூடிட வேண்டியதுதான். தெரியுறதா? இந்த மாதிரி கிராக்ஸே இல்லாமல் பால் ஆக்கிக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் 2 இதுலேயும் தடவிக்கோங்க. அப்படி அப்புறம் இப்படி எடுத்து கட்டை வரலை நடுப்புற கொடுத்துட்டு இது இப்படி சைடால் அப்படி அமுத்தி விட்டுட்டே வந்தேனாலே அழகாக வரும். தெரியுறதா? இப்படி இப்படி ஆடுறது பற்றிலாம் எவ்வளோ எலஸாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி மாவு நம்ம அரைச்சி பண்ணினோன்னா இவ்வளோ எலஸாக இருக்கும். இது வந்து விரிசலும் விடாது. நம்ம பூர்ணம் வந்து கரெக்டான இதில் பண்ணினோன்னா சரியாக இருக்கும். அதாவது 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கிறேன்னா 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க பூர்ணத்துக்கு. அதை வந்து அப்படியே கவர் கட் மாதிரி ஆற அளவுக்கு விட்டுறாதீங்க. அதை வந்து கொஞ்சம் எல்லாமா சேர்ந்து சுருளை வந்த அளவுக்கு எடுத்துட்டேனாலே போகும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கதான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து ஆற வச்சேன்னா அது சரியாக இருக்கும். கமர் கட் மாதிரி ஆகிடுத்துன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற இது வந்து இது மாதிரி குழக்கட்டைக்குள்ளே பூர்ணத்தை வச்சோன்னா அந்த கமர் கட் மாதிரி ஆகிடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வெடிப்பு வந்து வெளியிலலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமான ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இப்போ இந்த மாவு பண்ணியிருக்கேன், நீ இதில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? இதை வந்து நான் மணி கொழுக்கட்டையாக பண்ணிடுவேன். அம்னி கொழுக்கட்டைன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி அம்னி கொழுக்கட்டையாக பண்ணலாம். இல்லை மணி கொழுக்கட்டை எது வேணால் நீங்கள் சொல்லுங்க. நான் முன்னாடியே நம்மளோட இதில் மணி கொழுக்கட்டையில் வந்து இட்லி பொடியை போட்டு எப்படி பண்ணுறதுன்னு இது பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இதில் காரப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வெயிட்டில் வச்சு எடுத்து அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ மெயினாக இன்றைக்கி நான் இதை காமிச்சதே உங்களுக்கு இந்த மேல் மாவு இந்த மாதிரி தெரியறதா உங்களுக்கு,
எப்படி வச்சாலும் அந்த பக்கம் ஆடுறது, ஆனால் உடையாது இது. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா எலஸாக இருக்குது மாவு. அட் த சேம் டைம் மெல்லிசாவும் வந்திருக்கு. உங்களுக்கு இப்படி பண்ணுறது எவ்வளோ மெல்லிசாக இருக்குன்றதும் தெரியும். ஸோ நம்ம இப்போ அம்னி கொழுக்கட்டை பண்ணலாம். அது வந்து நீங்கள் இதில் வந்து காரப்பொடி போட்டு, மஞ்சப்பொடி போட்டு, பெருங்காயப்பொடி எல்லாமே போட்டுட்டு நான் இதை ரெடி பண்ணுறேன். மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அதேமாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. உப்பு வந்து நீங்கள் பார்த்துன்ட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இது ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவா. நான் முன்னாடி பண்ணினதே கூட வெறுமை உருட்டிட்டு மேலே தோசை மாவு, அது தோசை மிளகா அப்படி போட்டு பண்ணியிருக்கேன். சில பேர் இதை வந்து வெறுமை மாவாக அப்படியே உருட்டிட்டு எண்ணெயில் வந்து மிளகா அப்படி மஞ்சப்பொடிலாம் போட்டு அதில் பெரட்டியும் பண்ணுவாள். எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இது நான் இன்றைக்கி இதுலேயே போட்டு கலந்துட்டு இதை வேட்டில் சின்ன சின்னதாக உருட்டி வேட்டில் வச்சு எடுத்துட்டு அப்புறமா நான் வந்து தாளித்து கொட்ட போகிறேன். நல்லா ஒத்தாப்பில் கலந்துருவோம். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கலந்துருக்கு, தெரியுறது இல்லையா? திருப்பி எகெயின் மாதிரி நல்லெண்ணெய் கையில் நல்லா தடவிண்டு மாதிரி குட்டி குட்டியாக அச்சீடைக்கு உருட்டுவோம் பார்த்துருக்கீங்களா? மாதிரி குட்டி 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 குட்டியாக உருட்டி போட்டுக்குவோம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை நம்ம வந்து வெயிட்டில் வைக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு நான் வெயிட்டில் எடுத்து, அதாவது இட்லி பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இட்லி இதிலலாம் வந்து நம்ம எண்ணெயை தடவிட்டு இதை அப்படியே கும்பல் கும்பலாக வச்சு ஒரு 7 நிமிஷம் நம்ம வெயிட்டில் வச்சு எடுத்தோன்னா ரெடி ஆகிடும். இது அது மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு வெயிட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன் உங்களை. அந்த மாவு நம்ம கொழுக்கட்டை மாவு பண்ணினோம் இல்லையா, அதில் வந்து மிளகா அப்படி மஞ்சப்பொடி போட்டு இது பண்ணோம். அதை வெயிட்டில் 10 நிமிஷமாக வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, தெரியுறதா? இப்படி அமுத்தினாலும் உடையலை, ஆனால் சாஃப்டாக பந்து மாதிரி எழுந்து வருது. ஸோ இதை நம்ம தாளித்தோன்னா இப்போ ரெடி ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை. இது நல்லா செவந்துடுத்து. இந்த உருண்டையெல்லாம் இதில் எடுத்து போட்டுக்கலாம். உருட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வெயிட்டில் வச்சு எடுங்க. அப்போ தான் அது நல்லா இதாகி வரும். ஸோ இந்த மணி கொழுக்கட்டை செகண்ட் வெர்ஷன். முன்னாடி வருஷன் நம்ம வந்து தோசை மிளகா அப்படி போட்டு பண்ணியிருப்போம். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி இந்த ஊற வச்சு அரைச்சி லிக்விடாக இருக்கிற அந்த தண்ணியை கலந்து நம்ம பண்ணுற இந்த கொழுக்கட்டையெல்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வேக வச்சதுக்கப்புறம் இந்த மணி கொழுக்கட்டையை உங்களுக்கு அமுத்தி காமிச்சு பால் மாதிரி அமுந்துறதை வழிய அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய், நல்ல காரசாரமாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒன்றும் நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. ஸோ ஈவினிங் டிஃபனாக கூட இதை நீங்கள் பல நேரம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேல் மாவு அது மாதிரி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அந்த மேல் மாவு வேஸ்ட் ஆகாது. இன்றைக்கி மணி கொழுக்கட்டையும் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் மணி கொழுக்கட்டையும் பார்த்துட்டோம்.
இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வரலட்சுமி நோன்பு எல்லோரும் ஹாப்பியாக நல்லா கொண்டாடி அம்பாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகவும். நன்றி, வணக்கம்.